எங்களுடைய வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லி இருக்கிறீங்களே, எங்களுடைய வாயிலிருந்து அப்பா நல்ல வார்த்தைகள் வரணும் ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகள் வரணும், உம்முடைய வேத வசனங்கள் வரணும், சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல சாபமான வார்த்தைகள் எல்லாம் பேசுனதுனால எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு சபிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அதெல்லாம் நாங்க தூக்கி வீசிட்டப்பா, இனி வருகிற நாட்கள்ல எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் நன்மையை புசிக்கணும் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் திருப்தி அடையணும், எங்களுடைய வாயின் பலனால எங்களுடைய குடும்பங்கள் செழிக்கணும் அப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நெகட்டிவாவே நம்ம பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் இங்க நடக்க போது முடியாது, கஷ்டம் வேண்டாம், என் போதும், வாழ்ந்தது போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், இப்படியெல்லாம் நம்ம பேசிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாயின் வார்த்தை நிமித்தம் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் தன் தன் உதடுகளின் பலனால் நன்மையை சுதந்திரிப்பான். அப்ப இன்னைக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க, உங்களுடைய வாயில என்ன வரணும்? நல்ல வார்த்தைகள் வரணும், பாசிட்டிவான வார்த்தைகள் வரணும், விசுவாச வார்த்தைகள் வரணும். அது மாத்திரமல்ல, ஒன்னும் முடியலையா, இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்கிறீங்களாப்பான்னு வசனமாவது வாயில வரணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், என்னுடைய வாயின் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குடும்பத்துல யாரையும் ஆண்டவரே நாங்க வேதனைப்படுத்தி பேசக்கூடாது, குடும்பத்துல யாரையும் சபிக்க கூடாது, நாங்க பெருமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. எங்களுடைய வாயினால நன்மை, மற்றவங்களுக்கும் நன்மை, எங்களுக்கும் நன்மை வரணும் அப்பா.